இந்த இடத்தோட கதையை சொல்லிடுறேன். நாங்க வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு கோயில் கூட நடக்குது எங்க ஊரு. எங்க அப்பாவோட ஊரு தான் என் ஊரும். என் அப்பா ஊர்ல என்னெல்லாம் சுப்பிரமணிபுரம். ஸோ வந்து நல்லா காஞ்சு போய் இருக்கிறோம் ஆல்ரெடி. பட் வந்து என் அப்பா சொன்ன ஒரு விஷயத்தினால நான் ரொம்ப அசந்து போய் வந்து நம்ம வந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வந்து அந்த இடம் என்னெல்லாம் என் அப்பாவோட பழைய வீட்டுல ஒரு இப்போ இதான் அந்த பழைய வீடு. எஸ், பழைய வீட்டு எவ்வளோ புதுசா வச்சிருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வைக்கல, என் ஆட்சி தான் வச்சிருக்கிறது. ஸோ வந்து நாங்க என்னன்னா என் அப்பா ரொம்ப போர் அடிச்சு போய் நேத்திக்கு தான் வந்திருந்தோம். நேத்திக்கு வந்து ஒரு சடன் பிளான். முந்தானேத்து வந்து நேத்திக்கு எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு, இதனால அது கட் அடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க வந்து காலையில நாங்க வந்து கார்ல வந்தனால காலையில 8 மணிக்கு கிளம்புனோம். ராத்திரியா ஈவினிங்கான்னு தெரியல. ஈவினிங் வந்து 7 o'clock வந்தோம். 7 o'clock 7:30 அப்படிதான் வந்தோம் இங்க. ஸோ வந்து மொத்தமா வந்து அங்க இருந்து மகேந்திரா சிட்டில இருந்து இங்க வர்றதுக்கு 607 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. ஸோ வந்து நடுவில் நிறுத்தி போனதால ஒரு 7:30 அப்படி ஆயிருக்கும், இல்லை 7 o'clock போயிருக்கோம். ஸோ வந்து 7 o'clock போன உடனே நாங்கள் வந்து மஞ்சள் பெட்டின்னு ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கையில் ஒரு நல்லா பெருசாக ஒரு தட்டு கொடுத்து அதில் தேங்காய் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அந்த கோயில் சுற்றி 3 வாட்டி வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி vlog பண்ணலான்னு சொல்லி வந்தோம். அப்போதான் வந்து என் அப்பா வந்து சொன்னாங்க, vlog பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து என்னோட இந்த வீடு கொஞ்சம் சின்னது, ரொம்ப சின்னது. ஸோ வந்து என்னோட கொள்ளு தாத்தா என் தாத்தாவோட வீடு தான். அவங்க வந்து ஒரு அட்டிக் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஒரு வீடு இருக்கு. இந்த கூரைக்கு மேல வந்து இன்னொரு இடம் இருக்கு, ஒரு ஸ்டோர் இருக்கும். பட் வெளியில இருந்து பார்த்தா அது தெரியாது. ஸோ வந்து சீக்ரெட் ஸ்டோரேஜ், அதை போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இன்னைக்கு. நம்ம போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், நாங்க வந்து ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். கோயில் கூட இப்போ நடக்க போகுது கொஞ்ச நேரத்துல. வில்லு பார்த்து சத்தம் கேக்குதா? ஸோ வந்து கேட்டுட்டே என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஸோ வந்து இதுக்கு தேவையான பொருட்களோட டார்ச் லைட், அதுதான் டார்ச் லைட், கேமராமேன் ஹர்ஷிதா, எவ்வளோ. Come on, let's go. வில்லு பாட்டு சத்தம் கேக்குது. ஸோ வந்து என் அப்பா ஏறுறாங்க, அதனால தான் கேமராமேன் மிஸ்ஸிங். ஸோ வந்து என் அப்பா ஏறிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, அந்த பழைய காலத்துல வெயிட் ஆக்சுவலி என் தாத்தா வந்து மல்லிகை சாமான் கடை தான் வச்சிருந்தாங்க. ஸோ வெயிட் பார்க்கறதுக்கு இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, பட் வெயிட் பார்க்கறது படிக்கல். லைட் ஹோல்டர், லைட் போடுறதுக்கு. ஸோ வந்து ஒரு பெட்டியா ஆராய்ச்சி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சம் சேஃப்டி திங்ஸ் தேவை. சேஃப்டி கொஞ்சம் நாங்கள் பார்த்துடணும். அந்த டோர் திடீர்னு டப்புன்னு சாத்திடுச்சுடா, திறக்க முடியாது. ஸோ இந்த குச்சி வச்சிருக்கோம். இந்த குச்சி மூலமா அந்த டோர் க்ளோஸ்
பண்ணாம தடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். நான் வந்து இது மட்டும் தான் இடம் நினைச்சேன், இதுக்குள்ளே ஒரு இடம் போகுது. சூப்பரா இருக்கு. இப்போ கீழே இருந்து தம்முட்டு முட்டு முட்டு அப்படின்னு பண்ணலாம் சத்தம் கேட்கும். இங்க வந்து ஒரு பெட்டி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பழைய பொருட்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா புது கவர்ல பழைய மேகசின்ஸ் எல்லாம் வருது. அது வந்து இந்த சில்வர் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து பேப்பரை வந்து அரிக்கும், அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிடும். கடிச்சு கடிச்சு சாப்பிடும். இங்க பாருங்க நிறைய என்னெல்லாம் இருக்குன்னு. சரி ஓகே, அதை வச்சுட்டு வாங்க. அப்புறம் அடுத்தது வந்து இங்க இருந்து இங்க வியூ தெரியுது பாருங்க. அப்புறம் இதான் மேல உள்ளது வியூ. க்ளோஸ் அப்ல மூஞ்ச காட்ட பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே போலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பெட்டியெல்லாம் ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியில இருந்து ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பெட்டி பாருங்க. இங்க பாருங்க, பழைய காலத்துல அருவாளா தெரியல, அருவாள் மாதிரி இருக்கு. அந்த நெல்லெல்லாம் இதான் பண்ண அருவாள். ஸோ என் அப்பா இப்போதான் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கே தெரியாது. இது வந்து நெல் அறுவடை பண்றதுக்கு பெரிய கரண்டி மாதிரி ஒன்று இருக்கு. துரு பிடிச்சிருக்கு எல்லாம். ஸோ வந்து எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கு, இந்த அருவாள். அப்புறம் கத்தி கூட புது கத்தி வச்சிருக்காங்க எங்க தாத்தா. இது என்னது? இதுவும் அருவாளா? ஓ, இதுவும் அந்த நெல் அறுவடை பண்றதுதான். சரி ஓகே, அடுத்தது இந்த ஓ இங்க பாருங்க, அந்த காலத்துல லெமன் புளியறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வுட் தான். ஸோ எவ்வளோ நல்லா இருக்கு. இதான் வந்து அந்த காலத்துல உள்ள ஈஸி சேர். இதுல வந்து துணி விரிச்சு எப்படி உட்காந்துக்கலாம். ஸோ இதான் அந்த மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸி சேர். இப்போ இது வந்து என் அப்பா ஓபன் பண்றாங்க. பார்த்தா பழைய பாத்திரமா புது பாத்திரமா தான் இருக்கு, பட் பழசு. அடுத்தது இது எதுவும் குச்சி குச்சியா நட்டு வச்சிருக்காங்க. ஓ, 2 போட்டோ இருக்கு. பார்க்க போட்டோ மாதிரியே இல்லை. என் அப்பா எப்பவுமே ஹேண்டியா ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க. கட்சி பார்த்துக்கலாம். இது என்னோட தாத்தாவோட போட்டோன்னு நினைக்கிறேன், இல்லை என் கொள்ளு தாத்தாவை கூட இருக்கலாம். ஸோ வந்து இதான் என் கொள்ளு தாத்தான்னு நினைக்கிறேன். தாத்தா சரி, சைக்கிள்ல இருக்கிற போட்டோ. ட்ரை சைக்கிள் தெரியல. அடுத்தது வந்து இந்த போட்டோ. இது எதுவுமே தெரியல எனக்கு, ஒண்ணுமே இல்லை போட்டோல. ரொம்ப பழைய போட்டோனால போட்டோ நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதனால தான் எதுவுமே தெரியல. என்னதுன்னா இங்க பாருங்க, இங்கேயும் அருவாள் இருக்கு. இது வந்து எங்க ஊர் அருவாள். மற்ற மதுரை சைட்லாம் போனீங்களா இந்த இடத்துல ஒரு வளைவா இருக்கும், பட் எங்க ஊர்ல இப்படிதான் இருக்கும். இந்த வெயிட்னாலேயே வந்து வெட்டுவாங்க. இப்போ நீங்க ஜெயிலர் பாத்துட்டீங்களா, ஒருத்தனோட தலைய ரஜினி டப்புன்னு இப்படி வெட்டுவாங்க. காமெடியா இருக்கும்.
to switch. By Harshita. Code by Harshi. Okay. இது வந்து ஓகே வந்துச்சு. சூடா இருக்கு கொஞ்சம் எனக்கு. இந்த இடம் ஒருவேளை சன்லைட்லயா இருக்கும். இப்போ இந்த பெட்டியெல்லாம் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணியாச்சா இதை? ஞாபகமே இல்லை. சரி ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாம். முடியல. ஆரிய மூஞ்சில் துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸ்டவ் திரி. இது வந்து ஸ்டவ்வுக்கான இந்த திரி, அப்புறம் பழைய ஸ்டிக்ஸ் அழகு. இதை வந்து சைட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து தொட்டில் கட்டுறதுக்கு அந்த கம்பு. அப்புறம் ரெண்டு நோட் இருக்கு. என் தாத்தா ஹேண்ட் ரைட்டிங். இது அதே மாதிரி உள்ள நோட் தான். இப்போ வந்து இந்த கவருக்குள்ள என்ன இருக்கு? இதுதான் வந்து மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் அ ஃபேமிலி. இது வந்து என் தாத்தா ஆச்சியோட கல்யாண ட்ரெஸ். ஸோ இவங்களால தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இவங்களுக்கு வந்து 1973 கல்யாணம் ஆச்சு. இப்போ வந்து நிறைய வருஷம் ஆயிருக்கும். ஸோ வந்து அதான் எங்க தாத்தா ஆச்சியோட கல்யாண ட்ரெஸ். இது எங்க விற்க? பயமா இருக்கு கொஞ்சம். ஏன்னா நாங்க அந்த இதை எடுத்து இந்த டப்பா எடுத்து அங்க வைக்க போது டப்புன்னு வந்து விழுந்துச்சு 2-3 கல்லு. சரி ஓகே இதுல என்ன இருக்கு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து என் தாத்தாவோட கல்யாண கோட். தேவையில்லாத வேலை பண்ணிருக்கேன். ஸோ வந்து கோட் எப்படி இருக்கு வந்து போடலாம். பயங்கர வெக்க. எஸ்பெஷலி சுப்பிரமணியபுரத்துல வந்து வேளாலேயே செத்துருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வேலை எடுக்கும். செமையா இருக்கு. வெக்க பயங்கரமா இருக்கு. போட்டா எப்படிதான் கூட நான் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்காக தான். ப்ளீஸ் அதுக்காக என்னோட எஃபோர்ட்ஸுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும். பாய். இப்போ ஏறது கடகடன்னு ஏறிட்டேன். எப்படி இறங்குறதுன்னு தெரியல. டார்ச் லைட் அப்ப இது இறங்கிட வேண்டியதுதான். வெளில பார்த்து நம்ம கூட எல்லா இடத்துலயும் இருக்குது.